பொடி சமையல் பாருங்க மேலே பொடி சமையல். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வரைக்கும் தெரியல, நல்லா ஹைட்டாக வந்துருப்பாங்க. இது மாதிரி செகண்ட் ஃப்ளோர் வச்சுருக்கேன் நிறைய செடி. இங்கே ஒரு 3-4 செடி இருக்குது. இப்போதான் பிஞ்சு வைக்கிது, என்ன கத்திரிக்கான்னு தெரியல. கொஞ்சம் பெருசாக காட்டுறவங்களுக்கு. இங்கே நித்தி மல்லி இருக்குது, டிசம்பர் செடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து லைப்ரரியன் நாட்டிலேருந்து ஒரு பிரதர் வந்து எனக்கு கொடுத்தாங்க. இது ஒரு சின்ன இது பீஸ் தான் கொடுத்தாங்க. இந்த பைனாப்பிள் செடி சின்னதாக தான் கொடுத்தாங்க. வச்சேன் பாருங்கள், இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. காய்க்க ஆரம்பிச்சு நினைக்கிறேன், இன்னும் காய் வைக்க ஸ்டார்ட் ஆகும். மல்லிலாம் ஹார்வெஸ்ட் பண்ணி மல்லிலாம் பறிச்சாச்சு, மருந்து மூட்டு வச்சு. ஆட்டு உரம் போடும்போது நல்லா மூட்டு வந்து மல்லி வந்து பெருசு பெருசாக வரும். மல்லி செடிக்கெலாம் ஆட்டு உரம் போடணும். 1 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்டு உரம் போடணும். மண்புழு உரம் எல்லாம் சேர்ந்து கலந்து போடணும். இதெல்லாம் கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை. இங்கே வந்து செம்பருத்தி, சப்போட்டா. மாயன் கீரை தான் நல்லா பெருசாகிட்டு வச்சு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் தொட்டில் வேறு ஏதாவது வைக்கலான்னு. இது வந்து மரவள்ளிக்கிழங்கு வச்சுருக்கேன் பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு வந்து பெருசாக ஹைட் ஆகிடுச்சு. பறித்து பார்த்தோம், இன்னும் அந்தளவுக்கு கிழங்கு வைக்கலை. அதனால் அதை ஸ்டெம்மெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே இருந்த கத்திரிக்காய் வந்து ஒன்று போயிடுச்சு, ஒன்று வந்து பூச்சி வந்து போயிடுச்சு. இன்னும் வந்து காப்பாற்றி வச்சுருக்கேன். கரெக்டாக இது வந்து லாங் பிளாக் பீட் இருக்குல்ல, அந்த கத்திரிக்காய். இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது பாருங்கள். சின்ன பேக்கில் வந்து இது மாதுளை வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, பிஞ்சு வைக்க முடியாது. இதெல்லாம் முருங்கை மரம் இருக்குது. இது வந்து லெமன் செடி ஃபுல்லாக பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. மறுபடியும் நிறைய பறிச்சு வச்சு லெமன் வந்து வச்சுக்கோமா. இன்னுமே காயெல்லாம் இருக்குது, காய் பிஞ்சு இருக்கு. லெமன் செடி வளர்ப்பு வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் போடுறேன். தனியாக பதிவு போடுறேன். மதுரை மல்லி வந்து கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். 2 கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன். மதுரை மல்லி தான் சூப்பராக, ரெண்டுமே பிக்க பை நல்லா வந்துருச்சு. 2 தடவை போட்டு வச்சுருங்க. இங்கே வச்சுருங்க பாருங்கள். 3 அடி இருந்த ஸ்டெம்மும் இங்கே இதுலேயே வச்சுருக்கேன். இதுலேயே மதுரை மல்லி இருக்குது. மேலே போய் மாடி போய் பார்க்கலாம். அந்த நான் போட்டு விதெல்லாம் வந்துருச்சேன்னு பார்க்கலாம்.